இருக்கும். இந்துக்கள் எல்லாம் பெரும்பான்மையா இருக்கோங்கும் போது பெரும்பான்மையா இருக்கவர்களை போட்டு நசுக்கிற தன்மைங்கிறது அது அறத்துக்கு எதிரானது, ஆன்மீகத்துக்கு எதிரானது. அதை இவங்க முருகபக்தர் மாநாடுல ஒரு இந்துக்களை இப்ப இஸ்லாமிய மன்னனை பத்தி பேசுறாங்க. 60 வருஷமா மீனாட்சி கோயில் பூட்டி கிடந்தது. நீங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மன்னன் வந்து திறந்து வச்சாரு. நம்ம எல்லாம் அப்படி இருந்திருக்கோம். அதாவது பிரச்சனையே இல்லைன்னா கூட பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இங்க இருந்து ராஜராஜ சோழன் கூட தான் போய் எங்க சண்டை போட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அங்க ராஜராஜனுக்கு சொல்ல எதிராக நீங்க ஒரு மாநாடு போடுவீங்களா? அங்க போய் இந்து தப்புன்னு சொல்லி பேச முடியுமா யாராவது? கொஞ்சமாவது இந்த புரிதல் இருக்கணும். அது அரசர்கள் காலகட்டம். நம்ம இங்க சட்டத்தின் அடிப்படையில கீழே வரும் பொழுது அந்த தெளிவும் புரிதலும் இவர்களுக்கு தெளிவாக இருக்கிறதானா 1% கூட இல்ல. ஏதாவது கேள்வி கேட்டா மாத்தி 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 பேசுறாங்களே தவிர கேள்வியிலிருந்து நழுவி சென்று பேசுகிறார்களே தவிர கேள்விக்கு பதில் சொல்லல. இங்க நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா, RSS கொள்கை என்னன்னா முழுக்க எல்லாரும் இந்துக்களாக மாறணும், அங்க அதற்கு கீழே அவங்க அடிமைகளாக வச்சிருக்கணும். அதற்காக தான் இந்துக்கள் எல்லாம் ஒன்னாக சேர்ந்து ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு.